விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதாக தகவல். இன்று அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு. பிற்போக்கு கருத்துக்களை மாணவிகள் மத்தியில் பேசிய மகாவிஷ்ணு சென்னையில் கைது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. பள்ளிகளில் நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு நடத்தியது சனாதன சொற்பொழிவு என மதிமுக எம்பி துரை வைகோ விமர்சனம். பள்ளியில் சொற்பொழிவு ஆற்ற அனுமதித்தது யார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி உற்சாக கொண்டாட்டம். ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் தேர்பவனி. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. வேலூரில் பச்சிளம் பெண் குழந்தையை கொலை செய்த வழக்கு. வரும் 21ஆம் தேதி வரை பெற்றோரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 10 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு. காவல் ஆணையர் உத்தரவின் கீழ் நடவடிக்கை. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை. முதலமைச்சர் பைரன் சிங் அவசர ஆலோசனை. ராக்கெட் லாஞ்சர் எங்கிருந்து வாங்கப்பட்டது என உளவுத்துறை விசாரணை. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை தடுக்க இந்தியாவால் உதவ முடியும். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கருத்து. பாராலிம்பிக் ஈட்டி போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம். ஈரான் வீரர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் தங்கத்தை தட்டிச் சென்றார் இந்திய வீரர் நவ்தீப். அமெரிக்க ஓபன் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வென்றார் பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா. அமெரிக்க வீரர் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி அபாரம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விபத்து. 6 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் காயம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத சம்பவங்கள் 70% அளவிற்கு குறைந்துள்ளதாக அமித் ஷா பேச்சு. பிரிவினைவாதிகளை சிறையிலிருந்து விடுவிக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி மீது குற்றச்சாட்டு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ரிலையன்ஸ் உரிமையாளர் முகேஷ் அம்பானி வீட்டில் சிறப்பு பூஜை வழிபாடு. சச்சின் டெண்டுல்கர், அமீர் கான், சல்மான் கான் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்பு. புதினுடன் பிரதமர் மோடி பேசியதைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் தீவிரம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்யா செல்ல இருப்பதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.